Now we are going to see a new lesson. Lesson number 4, transition and inner transition element. Transition and inner transition element. Transition element அப்படினா என்ன? First of all, we should know transition element. Transition means இடைநிலை சேர்மங்கள். So the D block elements, transition element otherwise called D block elements. Inner transition elements, F block elements. Why it is called inner D block elements? Because D block elements are placed between S and P block, group 3 to 12, that is D block. Okay, the inner transition, the penultimate group of the D block element. D block element ko ulla irukum, adanaala that is called inner transition elements appdi nama solrom. It plays a very important role or a vital role in our daily life. பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் நாகரிகமயமாதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பரும் அயனும். இந்த காப்பர் அயன் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நாகரிக வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த காப்பர் அயனுமே வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். நாட் ஓன்லி தட், மெனி ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பிளேஸ் அன் வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட், சயனோ கோபால்ட் அமைன், விட்டமின் B12, அது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் இன் அவர், ஓகேவா, ரைட். Then iron. So many of elements which plays an important role in our daily life. For example, zinc. Zinc என்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்ற ஒரு கோஎன்சைமோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். தென் ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபினில் என்ன இருக்குது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயன் இருக்குது. அண்ட் தென் பிளான்ட்ஸில் பார்க்கும்போது குளோரோஃபில், குளோரோஃபில்லில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மெக்னீஷியம், அது டி பிளாக் எலிமெண்ட் கிடையாது. அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் என்ன இருக்குது? ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ இது மாதிரி பலவிதமான முக்கியத்துவங்கள் உடையது. அப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்னா என்ன? த எலிமெண்ட்ஸ் வேர் பிளேஸ்ட் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக், தட் இஸ் கால் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அதுக்கும் பெனல்டிமேட்டாக இருக்கிறது இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் தட்? பொசிஷன் ஆஃப் த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் we can describe a simply periodic table, say like this. ஓகே, இது வந்து எஸ் பிளாக்கு, இது வந்து டி பிளாக்கு, இது வந்து பி பிளாக்கு, தென் இது வந்து எஃப் பிளாக். ஸோ எஸ் பிளாக், பி பிளாக், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்கிறோம். இது வந்து இந்த 1லேருந்து 2 வரைக்கும், இது வந்து 14 to 17 அப் டு 18 வரைக்கும் போகும் இது, சரிங்களா? அப்போது 1 to 2 எஸ் பிளாக்கு. அப்போ இங்கே என்ன வரும்னா 3 to 12 இந்த குரூப் பொசிஷன், மூணாவது குரூப்லேருந்து 12 வரை இருக்கிறது டி பிளாக்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள், ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் த லெசன் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்கிறோம். எஸ் பிளாக்னா என்ன? the last electron when enter into the s orbital, the electronic configuration will end up with s orbital, that is called s block element. Then p block na p orbital la mudiyum. appo d orbital modu d orbital na d block elements la vandu d orbital la poi kadasiyana electron vandu nirambum. 4s ku appuram da enna varumna d orbital varum. 3d series la scandium 2 zinc, first is there are 4 series in the d block elements. அப்புறம் 5 6 வந்து கீழே வரும். lanthanide and actinide series அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து F blockனு சொல்கிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு டி பிளாக் எலிமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இட் வில் பி லென்த்தி, அதனால் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். நோபல் கேஸு n-1 d, அதாவது there are 5 d orbitals, dxy, dxz, dyz, dx square minus y square and dz square. So each and every single orbital will occupy, what is that, can accommodate 2 electrons. So there are totally 5 orbitals, so 5 into 2 10. About 10 electrons can occupy in the, what is that, can accommodate in the d orbital. So that 1 to 10, ns2 na our ns2 da, s orbital 1 1 to 2 nu pogum, சரிங்களா? நெக்ஸ்ட் f orbital உடைய electronic configuration, f orbital உடைய electronic configuration பார்க்குறோம். அதே சேம் நோபல் கேஸு பார்த்தீங்கன்னா n அடுத்தது நெக்ஸ்ட் செல் n-2 f14. there are 7 sub energy level for f. அப்போ f orbital போது 12 7 இருக்கும், 7 orbitals. அப்போ என்ன ஆகும்? 7 2s are 14, then n-1 d 1 to 10 ns2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்டுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அண்ட் தென்
general trends in the properties of D block and F block element. D block elements உடைய general trends வந்து பார்க்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான் general trends இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கணும். The very first property is metallic behavior. மெட்டாலிக் பிஹேவியர்னு பார்க்கும்போது அதனுடைய உலோகத்தன்மைகள் இப்போது D blocks elements all the transition elements are metallic in nature. It conduct like first group mari group 1 mari it conduct it conduct electricity and heat. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸு. அட்டாமிக் சைஸு அயானிக் சைஸ்னால் என்ன? அட்டாமிக் ரேடியைனா தெரியும் இல்லையா? அது ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம். அயானிக் ரேடியைனா ரேடியஸ் ஆஃப் அன் அயான். அதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜென்ரல் டைப்பை பார்த்திங்கன்னா இந்த லோயர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருப்போம். டாப் டு பாட்டம் அட்டாமிக் ஆர் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸஸ், தட் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸ் ஆகும். த சேம் ரீசன் சேம் கான்செப்ட் ஃபாலோஸ் இயர். சரிங்களா? அதே மாதிரி தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேயும் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது குறையுது, மேலேருந்து கீழே இறங்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். And then ionization enthalpy, it may be a variation in the ionization enthalpy. Before that, ionization enthalpy na enna? The electron, the neutral, the energy required to remove an electron from the neutral gaseous atom, that is called ionization enthalpy. Here there is a variation of ionization enthalpy, that is due to nuclear charge, because the addition of electron in the same subshell, that there may be a increase in the nuclear charge. So அங்கே என்ன ஆகுது? நியூக்ளியர் Z star உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்க்ரீனிங் எஃபெக்டும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அயனைசேஷன் என்தால்பி வில் வேரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் தேர் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் கிவன் தேர், பேஜ் நம்பர் 105 பாருங்கள். ஃபார் நிக்கல் அயனைசேஷன் எனர்ஜி 1 and 2 வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2490 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். அப்போ மாறுது. ஏன்னா இந்த நிக்கல் 2+ வந்து என்னவாக இருக்கும்? பிளாட்டினம் நிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் நிக்கல் வந்து ஸ்டேபிள், பிளாட்டினம் பிகாஸ் நிக்கலுக்கு வந்து கம்மியாக இருக்குது, பிளாட்டினத்துக்கு வந்து என்ன இருக்குது? அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்படி குறிக்கிறோம் நம்ம? லாஸ் ஆஃப் கெய்னல் எலக்ட்ரான், அதாவது நியூட்ரல் அல்லது கேட்டையானாக இருக்கும்போது, கேட்டையானிக் ஸ்டேட்டில் இருக்கிறது அது லாஸ் ஆஃப் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? காமன்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியம் அல்லது ஆட்டம்ஸ் எல்லாமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா +3 வந்து காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு. மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +8 +10 வரைக்கும் கூட போகும். சரிங்களா? ரைட். ருத்தினியம் ஆக்சைடு, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு பார்த்திங்கன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இது வந்து தெரியாது நமக்கு. ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு -2, there are 4 oxygen, so அப்போ -8, there is no charge on it. Okay, so X equal to +8 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ரைட். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் என்ன வரும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. ஸோ redox reactions occurs simultaneously. What is that? Simultaneously. Simultaneous manner means there are 2 off reactions can occur. One of the off reactions oxidation, then another one is reduction. So oxidation, which means loss of electron, reduction, which means gain of electron. So they are oxidizing and reducing power capacity, that is in terms of electromotive force. அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் electrode potential அப்படின்னு நம்ம சொல்கிறோம். We can describe the standard electron potential. The oxidizing standard electrode potential is the value of the standard EMF of the cell, which in which molecular hydrogen under standard pressure, 1A and temperature, it is oxidized to solvated protons at the electrode. இதுதான் வந்து standard EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். If the standard potential of a metal is large, that means large and negative, the metal is a powerful reducing agent. இது 1 மார்க்ல கேட்பாங்க. It loses electron easily. Standard electrode potential of few key list out there. சரிங்களா? அந்த லிஸ்ட் வந்து given in the textbook, you have to notice that. Next இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா
magnetic properties இங்க பாருங்க standard oxidation potential கொடுத்திருக்கு standard reduction potential it is one important 1 mark questions note down that. Next magnetic property mainly we are discussing or we are studying two important magnetic properties. One is paramagnetic, then another one is diamagnetic. If it say the one of the element is paramagnetic, if the species will become paramagnetic, it may contain unpaired electron in the system, that is called paramagnetic nature. It is said to be paramagnetic. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எந்த எலமெண்ட்டில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரைட் பண்ணும்போது எதில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ தனித்த எலக்ட்ரான் இருக்கோ அதை வந்து paramagnetic அப்படின்னு சொல்கிறோம். If the system will contain there is no unpaired electron since it possesses what is that diamagnetic in nature, அது வந்து எப்படி இருக்குமா diamagnetic. There is no unpaired electron in the system, தனித்த எலக்ட்ரான் இல்லை எல்லாமே பேடாக இருக்குது. இப்போ பேடாக இருக்கும்போது அதை வந்து டயாமேக்னெட்டிக்னு சொல்கிறோம். we can calculate the magnetic moment of the particular species or a cation in the d block element by using this formula mu which is equal to muன்றது dipole moment, அதாவது magnetic moment, mu which is equal to spin value, mu which is equal to root of n into n plus 2 bm. bm என்றது போர் மேக்னெட்டான், அந்த மேக்னெட்டிக் மொமெண்டோட யூனிட். சரிங்களா? n என்றது அன்பேர்ட் எலக்ட்ரான். By using this formula we can calculate the magnetic moment of each and every element which is present in the d block elements. There are some examples are given in the table in your textbook. Note down that it is also one of the important 1 mark questions. Okay, right? Then next one, catalytic property. Many of the d block elements were act as an catalyst. You know that catalyst, it is involved in the chemical, it alters, it does not involve in the chemical reaction, but it alters the speed or rate of chemical reaction without any chemical involvement or chemical reactions. It does not undergo any chemical reactions, chemical change. It can alter only rate or speed of the reaction. அதுதான் வந்து catalyst அப்படின்னு சொல்கிறோம். It will be regained. There are few catalysts are given in the textbook. பார்த்தீங்கன்னா என்னென்னா ரஃபி catalyst, அப்புறம் வந்து V2O5, இந்த V2O5 வனேடியம் பென்டாக்சைடு வந்து catalyst ஆக்ட் ஆகுது. அடுத்தது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேக்கர் ப்ராசஸில் வந்து ஃபார்மால்டிஹைட், ஜிக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ரைட்? அடுத்தது அல்லாய் ஃபார்மேஷன். இதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸில் வந்து சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்குது. அதனுடைய லாட்டிஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரதுனால ஒன்றோட ஒன்று ஒத்து என்ன பண்ணுது, இட் ஃபார்ம்ஸ் ஆர் இட் மேக்ஸ் அன் அல்லாய்ஸ். அல்லாய்னா என்ன, மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் இல்லைங்களா. மோர் தென் ஒன் மெட்டல் ஒன்னோட சேர்ந்து கிடைக்கக்கூடியது தான் அல்லாய்ஸ், உலோக கலவைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய அல்லாய்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெர்குரி அல்லாய்ஸு, சில்வர் அல்லாய்ஸு, சில்வர் அமால்கம், ரசக்கலவை, அதெல்லாம் ஒரு அல்லாய்ஸ் தான். அல்லாய்ஸ் இஸ் அன் டைப் ஆஃப் சொல்யூஷன். அல்லாய்ஸ் கூட ஒரு வகையான சொல்யூஷன்ஸ் தான். எப்படி சார் அப்படின்னா, சொல்யூஷன்னா என்ன, சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட்டு. இங்கே சொல்யூட்டும் சாலிடு, சால்வெண்ட்டும் சாலிடு, அப்போது ரெண்டு சாலிட் சேர்ந்தது சாலிட் சொல்யூஷன். இட் இஸ் என்ன எக்ஸாம்பிள் வந்து அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ஃபார்ம் அல்லாய்ஸு. அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பார்க்குறோம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் என்ன, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதோட ஒரு லிகான் சேர்ந்துருக்கும். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். கலவை சேர்வம், காம்ப்ளெக்ஸஸ், coordination complexes. Many of the coordination complexes, the central metal atom is d block elements. It forms in complexes also. So these are all the properties which possess transient elements. Okay, formation of interstitial compounds னு சொல்கிறோம். அதுதான் வந்து interstitial compounds form பண்ணோன்னா. And then one more property, formation of interstitial compounds. They are hard and slow, show electrical thermal conductivity இருக்கும். They have high melting and higher than those of pure metals. Metallic carbides are chemically inert, so that it is used to form the interstitial compounds. So these are all the properties, general trends in the properties of d block elements. So far we have discussed from the position up to
ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் தென் எஃப் பிளாக்கு அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.